இவ்வளோலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த க்ரோ ஆப் வந்து இப்போ ஐபிஓ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஐபிஓ நவம்பர் 4ஆம் தேதி ஓப்பன் ஆகி நவம்பர் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. நவம்பர் 12ஆம் தேதி உங்கள் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க. இந்த ஐபிஓவோட இஷ்யூ ப்ரைஸ் 95 to 100 per ஈக்விட்டி ஷேர். இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹2 இருக்குது. இவங்க வந்து ஓவராலாக 6632 கோடி ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 1060 கோடி, பேலன்ஸ் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல்ஸ் தான். இவங்களோட லீட் மேனேஜர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹேந்திரா, சிட்டி பேங்க், ஜேபி மார்கன், ஆக்சிஸ் கேபிட்டல் அண்ட் மோட்டிலால் ஆஸ்வால். இந்த கம்பெனி வந்து 2017 பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ப்ரோக்கரேஜிங் ஆப் தான் வச்சுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதே க்ரோ ஆப்பில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், F&O, ETF, IPO, ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க MTF அண்ட் NFOவும் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 10% ஒதுக்கியிருக்காங்க. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணால் க்ரோ ஆப் தான் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க்கில் டாப்பில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 37% வச்சுருக்காங்க. அதே போல் மற்ற ஆப்ஸோட கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் 27% மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் மட்டும் வச்சுருக்காங்க க்ரோ ஆப். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூவும் அதே போல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க 2024 800 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1800 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட்வொர்க் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் இந்த கம்பெனிக்கு கடனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024 24 crore தான் கடன் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 350 crore மேலே ஒரு கடன் இருக்குது. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட EPS பார்த்தீங்கன்னா ₹3 இருக்குது. PE ரேஷியோ 33 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 37%, பேட் மார்ஜின் வந்து 44% இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 61,735 கோடியில் இருக்குது. இவங்க இந்த IPO எந்த நோக்கத்துக்காக வர்றாங்கன்னா இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு 152 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் 225 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சப்சிடரிஸ், GCS, NBFCக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக 205 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இவங்க வந்து GIT அப்புறம் MTF பிஸ்னஸுக்காக 167 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட க்ரோத்துக்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் இவங்க வந்திருக்காங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த IPO நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அப்ளை பண்ண மாட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மள நிறைய பேர் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்முக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன்.